யாராவது டாங்கி ரைடு போறீங்களா? போலாம், ஃப்ரீ தான், எல்லாரும் வரலாம். என்ன ப்ரோ? வந்து நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. நியூ லான்ச்சா? இதனா காராட லான்ச் பண்றது கேட்கணும்னா இப்படி கொள்ளமா இருந்துட்டு கூட ஒரு 100 ரூபா கொடுத்துற ஏத்திக்குவேன். நம்ம முச்சமில்ல இருக்கிறோம், அவன வேணா 100 ரூபா கொடுத்து ஏத்திக்கலாம். ஏ யூடியூபர் நானா என்ன பேசுறா? நீயே பேசுறா, நீங்க பேசாம யூடியூபர் பேச. இங்க இருக்க எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துறேன். நான் வச்சுக்கணும், என்ன உள்ள விட்டுறேன், என்ன உள்ள விட்டுறேன். கரெக்ட், எனக்கு அந்த பேர் வரல, உனக்கு வந்துருச்சு. நாம படிப்பும் பார்த்தாங்க ஸ்டைல் தானே, அந்த மாதிரி தான் சொல்லணும் போல. அதுக்காக நீ போயிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்தி நல்லா இருக்க கூடாது. உன்னோட வேலை நம்ம நீ பார்க்கணும், படிக்கிற வேலையை பார்க்கணும். இவனை நான் தெரியாம கூப்பிட்டுட்டு வந்தனால நான் ரொம்ப அவஸ்தப்படுறேங்க. இவனை நான் தெரியாம கூப்பிட்டுட்டு வந்தனால நான் ரொம்ப அவஸ்தப்படுறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரியில் மாங்கனி கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மாங்கனி கண்காட்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வருஷம் இந்த ஜூன் ஜூலை அந்த மாதத்தில் ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்காட்சிக்கு இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம். என் கூட இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரதர் ஆதிஃப் வந்திருக்காரு. ஹாய் गाइस. ரொம்ப நாளா இவன் என் கூட ஷூட் எடுக்கணும், உன் கூட வரனா, நான் எல்லாம் வந்தா உனக்கு வியூஸ் பட்டை கிளப்பும் அப்படின்னா, அப்படி என்னதான் பட்டை கிளப்புதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு இந்த கண்காட்சிக்கு என் கூட ஷூட் ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்திருக்க, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப எப்படி சொல்றதுன்னா, உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன் நான். சரி, நீங்க வந்து சரி பிளான் பண்ணலாம் போலாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எனக்கு. சரி வந்துட்ட. இப்ப என்ன பண்ற மாதிரி பிளான்? ஒரு ஷூட்னா என்ன நீயே சொல்லு பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் காட்டணும், இந்த மாதிரி கிருஷ்ணகிரியில கண்காட்சி இருக்க இடத்துல இந்த மாதிரிலாம் இருக்கு, கண்காட்சிக்குள்ள இந்த மாதிரிலாம். இப்போ நம்ம அதை காட்ட தான் வந்திருக்கோம். இல்ல அப்படி அதை காட்ட தான் வந்திருக்கோம். சரி வா காட்டிடுவோம். ஓகே. ஸோ கைஸ், இப்போ இந்த கண்காட்சி இன்னைக்கு இந்த வருஷம் எங்க போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டோல்கேட் இருக்கு இல்லைங்களா, கிருஷ்ணகிரி ஹொசூர் பெங்களூர் ரோட்ல டோல்கேட்டுக்கு ஆப்போசிட்ல போட்டிருக்காங்க. இந்த கிருஷ்ணகிரி தர்கா நீங்க பார்த்தா தெரியும், இங்க இருந்து கிருஷ்ணகிரி தர்கா இருக்கும். ஸோ இந்த கண்காட்சிக்கு நம்ம வரும்பொழுது பாத்தீங்கன்னா லாஸ்ட் டே நம்ம வரும்பொழுது ஒரு 2 நாளைக்கு முன்னே கேமல் அங்க இருக்கு, கேமல் ரைடு போயிட்டு ஒரு கேமல் ரைட்ல போய் இங்க டாங்கி இருக்குடா. டேய் ப்ரோ, டாங்கி இருக்கு, வாங்க வாங்க. டாங்கி ரைடு, ஆஹா இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம், எதேதோ நம்ம பாக்குறோம், இதை விட்டுட்டோமே. गाइस, யாராவது டாங்கி ரைடு போறீங்களா? போலாம், ஃப்ரீ தான், எல்லாரும் வரலாம். என்ன ப்ரோ? வாங்க गाइस, வாங்க. டாங்கி ஓடுது ப்ரோ. பார்க்கிங் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது. எந்த பிரச்சனை, எந்த சர்வு எதுவுமே இல்லாம நல்ல வண்டி உள்ள வராங்க. அதோட ஓனர் கிட்டே திரும்ப ஒப்படைச்சிடறோம். வண்டி உள்ள வர்றப்பே வண்டியோட டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தான் டோக்கனே போடுறோம். நீட்டா லைன் பண்ணி வண்டி நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் அதுல எழுதிடுறோம். அப்படி டோக்கன் மிஸ் பண்ணவங்க செஞ்சவங்களோட ஆர்சி புக் எல்லாம் செக் பண்ணி தான் வண்டியை வெளியே விடுறோம். ஆனா அது ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப கேட்பாங்க, அந்த டோக்கன் மாதிரி காட்டணும் அப்படின்னு. ஆமா, கண்டிப்பா நாங்க அந்த டோக்கன் கொடுக்கும் போதே சொல்லி தான் அனுப்புறோம். டோக்கனை பத்திரமா வச்சுக்கோங்க, டோக்கன் இல்லைன்னா வண்டி வெளியே விட மாட்டோம்னு சொல்லி தான் அனுப்புறோம். ஓகே. அது அதே மாதிரி நீட்டா லைன் பண்ணி வெஹிக்கிள் வந்து இப்போ உள்ள போற ஆளுங்க திரும்ப வந்து வண்டியை சிக்கல்ல மாட்டக்கூடாதுன்ட்டு கரெக்டா நீட்டா லைன் பண்ணி ஒவ்வொரு வண்டியும். நான் வரும்பொழுதே பார்த்தேன், இப்போ அந்த வண்டிங்கெல்லாம் வந்து நீட்டா ஒவ்வொரு லைனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்டா அவங்க வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஆளுங்க வந்து போறதுக்கும் நல்ல இடம் ஸ்பேஷியஸா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு 35-40 பசங்களை போட்டு, கார் பார்க்கிங் இல்லாமல் 2 வீலருக்கு மட்டுமே 35-40 பேரை போட்டு அதை இது பண்ணுறோம். அப்படியே ஏதாவது வண்டி அட்ஜஸ்ட் பண்ணணும், எடுக்கும் வண்டி வெளியே எடுத்து கொடுக்கணும்னா அதுக்கும் தனியாக ஆட்கள் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வரும்பொழுது அந்த வண்டியோட டோக்கனை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா டோக்கன் வந்து சேஃப்டியா டோக்கன் வச்சுக்கோங்க गाइस. ஆமா, சேஃப்டியா வச்சுக்கோங்க. ஏன்னா டோக்கன் இருந்தாதான் வந்து மரியா பைக்லாம் வெளியே விடுவாங்க, வெஹிக்கிள்லாம் கொஞ்சம் சேஃப்டியா வச்சுக்கோங்க गाइस. இவ்வளவு சொல்றியே, நீயே நின்னலாமேங்க, நீயே நின்னு சொல்லி எல்லாம் எடுத்து கொடுத்துடலாமே வண்டி. நிக்கலாம் ப்ரோ, சப்ஸ்கிரைபாக நிக்கலாமே, ஏன் தப்பு இல்லையா? சப்ஸ்கிரைபாக நிக்கலாம். தம்பி, கேமல் ரைடு சொன்னல, அங்க பாரு கேமல் ரைடு இருக்கு, ஹார்ஸ் ரைடு புதுசா இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா லாஸ்ட்க்கு கேமல் ரைடு மட்டும் தான் இருந்தது, ஹார்ஸ் ரைடு இல்லாம தான் இருந்தது. இப்போ வந்து நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. நியூ லான்ச்சா? இதனா காராட லான்ச் பண்றதுக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேமல் ரைடு மட்டும் எவ்வளவுன்னு கேட்டுட்டு வருவோம். எங்க அவரு ஆபரேட்டர் சார்? சோ गाइस, கேமல் ரைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரு குழந்தைக்கு வந்து 50 ரூபா, பெரிய ஆளுங்களுக்கு 200 ரூபா. இது என்னடா லாஜிக்கு? குழந்தைக்கு 50 ரூபான்னா பெரிய ஆளுங்களுக்கு 100 ரூபா தானே இருக்கணும், எப்படி 200 ரூபா சொல்றாரு அவரு?
அது நமக்கே ஆமா டிஃபரெண்டா இருக்கு கைஸ் இது. எனக்கே தெரியல என்னன்னு. 50 இங்க இருக்கு, 50 இங்க இருக்கு, 200 இங்க இருக்கு. அது வந்து இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாவது ரொம்ப பெரியவங்க ஆமா ஷார்ட் அப்படி இருக்குமோ அப்படி கூட இருக்கலாம். அப்ப அப்படி பார்த்தா நான் புள்ளையா தான் இருக்கிறேன். நான் 5 அடி தான் இருக்கேன். சோ நான் வந்து எனக்கு 100 ரூபாய் வாங்கலாம். ஏஜ் பொறுத்து கேட்கணும்னா இப்படி கொள்ளமா இருந்துட்டு கூட ஒரு 100 ரூபாய் கொடுத்துற ஏத்திக்குவேன். நம்ம முச்சமில் இருக்கிறோம், அவ்வளவு வேணா 100 ரூபாய் கொடுத்துட்டு ஏத்திக்கலாம். சாட்டர்டே கைஸ் பயங்கரமான கூட்டமா இருக்கு. நம்ம முதல்ல போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ள போற வழியை பார்ப்போம். ஏன்னா இங்கே பாத்தீங்கன்னா 9 o'clock நியரஸ்ட் ஆயிடுச்சு, 8:45 ஆயிடுச்சு. அதுக்குள்ள நம்ம உள்ள போயிட்டு சுத்திட்டு வரணும். கண்காட்சி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 o'clock ஸ்டார்ட் ஆயிடுது. முடிகிற டைம் பாத்தீங்கன்னா 9:30க்கெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஏன்னா நிறைய டிராஃபிக் வருது, நிறைய ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லிட்டு 9:30க்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வரணும்னா கொஞ்சம் பிஃபோராக ஒரு 7 o'clock 7:30க்கெல்லாம் வந்துட்டிங்கன்னா ஒரு 1 hour நம்ம சுற்றி பார்க்கறதுக்குலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமாக பார்த்து நீங்கள் வந்துருங்க. நம்ம முதல்ல போய் டோக்கன் வாங்கலாம். இது ரொம்ப ரஷ்ஷா இருக்கு, டைம் வேற ஆயிட்டு இருக்கு ப்ரோ. ஆமா டைம் வேற போயிட்டு டோக்கன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணுவோம். டிக்கெட் எடுக்க வந்திருக்கோம். நம்ம வந்து டிக்கெட் காசு நீங்க தான் ப்ரோ கொடுங்க. டிக்கெட் எடுத்துறோம் गाइस. நீங்களும் மறக்காம வந்து எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டோம். டேய் எப்போ எடுத்தீங்க? எடுத்துட்டோம் ப்ரோ, வாங்க போலாம். அட துரோகிங்களா. டேய் எல்லாரும் எடுத்துட்டீங்க. கேமராமேன் நீ எடுத்துட்டியா? அட பாவிங்களா. ஒன்னு கொடுங்கக்கா. 20 ரூபாவா? 20 गाइस. 20 சேஞ்ச் இருக்கு. ஒரு ஆளுக்கு 20 ரூபீஸ் गाइस. சின்ன பசங்க வந்து 15 ரூபீஸ். வாங்க டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போ வந்து உள்ளார போறது தான் வர்க்கு. போயிட்டு என்னென்ன இருக்குன்னு காமிக்கலாம். இப்போ வந்து யூடியூபர் நானா என்ன பேசுறா? நீயே பேசுறா. நீங்க பேசாம யூடியூபர் பேசுறாரு. 20 ரூபாய் per ஹெட்க்கு டிக்கெட். பார்க்கிங் வண்டிக்கு பாத்தீங்கன்னா 2 வீலருக்கு 30 ரூபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. 4 வீலருக்கு 100 ரூபீஸ் ஏதோ கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 15 ரூபீஸ் டிக்கெட். சின்ன பசங்களுக்கு 15 ரூபீஸ். சின்ன பசங்களுக்கு என்னது? ஓ டிக்கெட்டா? டிக்கெட் சின்ன பசங்களுக்கு 15 கரெக்ட்டா ஹிண்ட் கொடுத்தாரு தம்பி. சின்ன பசங்களுக்கு வந்து 15 ரூபாவா? அப்படி பார்த்தா நம்மள உள்ள வீடியோ எடுக்கலாம்ல, எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. டிக்கெட் கொடுத்துட்டு போனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். அங்கட இருக்கு. ஆனா இங்க இருக்க எல்லா டிக்கெட்டும் அள்ளி கொடுத்துறேன் நான். வெச்சுக்கணும். என்ன உள்ள விட்டுறேன். ஹாய் சொல்லலாம். நம்ம சேனல் ஒரு ஹாய் சொல்லலாம். ஹாய் வாய்ஸ். ஒரு வழியா நம்ம உள்ள வந்துட்டோம். டேய் ரொம்ப ஓவர் கிரவுடா இருக்கு. கிரவுடுக்காக தான்டா இன்னைக்கு வந்திருக்கோம். மத்த நாள் வந்தா கிரவுடே இருக்காரு. டேய் எங்கடா நம்ம கேமராமேன்? எங்க இருக்காரு गाइस? டேய் கேமராமேன். டேய் கூட்டத்துல எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்கறா. டேய் உன்னை தேடுறதே எனக்கு தெரியலையா இருக்கு गाइस. ஓவர் ரஷ் ப்ரோ. பாகர் மசீன் ப்ரோ. என்னடா பாக்க உன்ன மாதிரியே இருக்கறாரு. வேற ப்ரோ. தம்பியா? அவன்தான் அண்ணன் மாதிரி இருக்கறான். நண்பா அவன் எப்படி இருக்கறான்? நல்லா இருக்கியா? அதெல்லாம் பார்த்து எடுத்ததா கம்ம ஆயிட்டானே. நீ பேச வேண்டியதானே. அதுல போய் என்ன நீ வந்திருப்பல vlogல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்பதான் நம்ம ஜாலியா இருக்கும் வீடியோ எடுத்ததான். அப்புறம் மச்சி நல்லா இருக்கியா? போய் இப்பதான் வந்திருக்கேன். போய் எல்லாம் முடிச்சிட்டு வந்துறேன். அப்புறம் எங்க வேலைக்கு போயிட்டு இருக்கியா? அவின் தான் போயிட்டு இருக்கியா? சரி மச்சி. ரொம்ப ஃப்ரெண்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க गाइस. டேய் எங்க நட்பெல்லாம் பழங்காலத்து நட்பு. பழங்கால நட்பு அதெல்லாம் இல்ல ப்ரோ. எங்க நட்பு ஸ்டார்ட் பண்ண ரவு போல்ல திருப்பி. டேய் எங்க நட்பெல்லாம் பழங்காலத்து நட்பு. நாங்கெல்லாம் வந்து காலேஜ்ல ஆடாத ஆட்டம் இல்ல, போடாத ப்ரோ. அது வந்து நீங்க எங்க நட்பு? இப்போ வந்து 2K கிட்ஸ் தான் ப்ரோ கொஞ்சம் ஃபன்னா இது பண்ணிட்டு இருக்காங்க. டேய் 2K என்னடா 90s பண்ண வேலை எல்லாம் உங்களுக்கு தெரியாதுடா. நாங்கெல்லாம் வந்து சைலண்டா இருந்தாலும் அப்படியே வயலண்டா இருக்கும்டா. டெரர் மாதிரி இப்போ வந்து 2K கிட்ஸ் தான் ப்ரோ எல்லாமே. அவங்க பண்றதெல்லாம் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க ப்ரோ. 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதுடா. விடுறா. சரி ப்ரோ. நம்ம உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேடிஸ் செக்ஷன் தான் இருக்கு. எல்லாமே லேடிஸ் செக்ஷன். இங்க ஒரு மொபைல் ஷாப் இருக்கு. மொபைல் ஷாப் இருக்கு. பார்த்தாலே கண்ணாடி கிளாஸ் கடை இருக்கு. ஸ்பெக்ஸ் கடை ஒண்ணு இருக்கு. ஸ்பெக்ஸ் கரெக்ட். எனக்கு அந்த பேர் வரல, உனக்கு வந்துருச்சு. நாம படிப்பும் பார்த்தாங்க ஸ்டைல் தானே, அந்த மாதிரி தான் சொல்லணும் போல. சோ நம்ம இன்னும் உள்ள போவோம். இதுதாங்க என்ட்ரன்ஸ். இன்னும் உள்ள நிறைய ரஷ் இருக்கு. எல்லாம் தாண்டி உள்ளார போயிட்டு தான் பார்த்தானா ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் போல. வாங்க உள்ளார போய் போலாம். வாடா சீக்கிரம் வாடா. நம்ம எல்லாம் எவ்வளவு பிஸி. ரொம்ப பிஸியா இருக்கா? தெரியும் ப்ரோ. நான் பிஸி, நீ இல்ல, நான் பிஸி. ஆமா இவனை பத்தி சொல்ல மறந்துட்டேன். அண்ணன் வந்து அன்எம்ப்ளாய். இப்பதான் +2 முடிச்சிருக்காரு. காலேஜ் அட்மிஷன் போட்டிருக்காரு. ஆனா இன்னும் காலேஜ் ஓபன் ஆகல. ஓபன் ஆனாலும் ஓபன் ஆனா போயிருவோம் ப்ரோ. போயிருவோம் நல்லபடியா போடுவோம். எப்படியோ தடுமாறி +2 பாஸ் பண்ணிட்டான். இப்போ வந்து இவர் காலேஜ் போக போறாரு. பார்க்கலாம் என்னத்த கிழிக்கிறாரு அப்படிங்கிறது.
காலேஜ்ல படிச்சு பெரிய இப்ப வந்து அந்த டிராகன் படத்துல வருது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது guys. நல்ல பொசிஷன்ல போய் உட்காந்து காலேஜ் முடிச்சா நம்மளும் நல்ல பேரு. இப்போ நீ காலேஜ் போறனால டிராகன்ல வர பிரதீப் ரங்கநாதன் நினைச்சுக்கிட்ட அப்படிதானே? டேய் அவர் யாரு நீ யாரு? நாம கேர பிளாட்ஃபார்ம் சொல்லி அப்படி சொல்லணும், அழுத்தி சொல்லணும். சோ இதனால ப்ரோ அந்த டிராகன் படத்துல வர மாதிரி நம்ம எப்பயும் எடுக்க கூடாது. பாஸ்ட் நினைச்சு மேல வளர்ந்து போற பாக்கணும். அதாவது அதுக்காக நீ போயிட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்தி நல்லா இருக்க கூடாது. உன்னோட வேலை நம்ம நீ பார்க்கணும், படிக்கிற வேலையை பார்க்கணும். ஸோ கைஸ் எங்க போனாலும் இந்த ஒரு கடை நீங்க பார்க்காம இருக்க மாட்டீங்க. ஆமாண்டா, முக்கியமான கடைடா. லேடிஸ்க்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கடைன்னா இந்த பழைய டப்பா கடைகள் பார்த்தல. வந்து நல்ல நல்ல கிருஷ்ணகிரியில இவ்வளவு ரோடு இருக்கு. இன்னைக்கு தான் கைஸ் பாக்குறேன் நான். நீ கிருஷ்ணகிரியே இன்னைக்கு தான் பாக்குற, கிரௌட வேற பாக்கணுமா நீனு? ஸோ கைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 days பேக் நான் வந்திருந்தேன். 2 days பேக் வந்து நான் பார்த்துட்டு போயிருக்கேன் ஆல்ரெடி. இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கு. 20, 30, 40 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் கூட்டமா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். நீங்களும் பார்த்து ரசிங்க. ஆமா, ட்ரை பண்றோம். ட்ரை பண்றது நீ நான் இல்ல, நம்ம ஜாலியா பேசிட்டு வரோம். அங்க ஒருத்தர் ரிவர்ஸ்லயே போறா பாத்தியா கேமராமேன், அவன் தானே கஷ்டப்படுறான். யார் பெத்த புள்ளியோ நமக்காக கஷ்டப்படுறான்டா அவன். சோ நம்ம இந்த கண்காட்சியிலே ரொம்ப இம்பார்ட்டன்டான இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன இடம் சொல்ல போறோம்? ஃப்ளவர் ஷோ. ஆமா, இந்த கண்காட்சி நடத்துறதுக்கான நோக்கம் வந்து மேங்கோ எக்ஸிபிஷன். மேங்கோ என்னென்ன டிசைன்ஸ் கிருஷ்ணகிரியில இருக்கு அப்படிங்கறது. இந்த பக்கம் மேங்கோ. ஆமா, உங்களுக்கு எது பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்லணும்டா, அத நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். அத இந்த பக்கம் வந்து மேங்கோ. இவனை நான் தெரியாம கூப்பிட்டுட்டு வந்தனால நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன் guys. என்னால முடியல. டேய் அந்த கேமராமேனை சொல்லி நிக்க சொல்றா, நிக்காம போறாடா அவன். என்னால சமாளிக்க முடியலடா. வாடா முதல்ல இத பாத்துரு வாடா. என்னடா அது? மரம் போல இது. மரத்துலயா செஞ்சிருக்காங்க? தெர்மாகோல்ரா, தெர்மாகோல் guys. தெர்மாகோல்ல கிட்டார் செஞ்சிருக்காங்க. இது வந்து ரேபிட்டாடா? ரேபிட். சோ அங்க ஒரு ஈட்டி செஞ்சிரா. ஈட்டியா என்னடா அது? ஈட்டியா ப்ரோ? என்ன ப்ரோ இது? ஏர் ஓட்டுறதுடா, ஏர் உழுதுறது, ஏர் கலப்ப. அது கூட தெரியலடா உனக்கு. நம்மளே தமிழ்ல தெரியாது ப்ரோ. गाइस ஒரு ஏர் கலப்ப தெரியல गाइस இவனுக்கு. ரொம்ப வெரி டேஞ்சரஸ். இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சோம். வெரி டேஞ்சரஸ் ப்ரோ. இவங்க கூட பழகுறது வேஸ்ட். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பிட்டல் கார்டு தான்டா இது. பிட்டல் கார்டுல வந்து அதுல மீன் செஞ்சிருக்காங்க. ஃபிஷ். இத காட்றா கேமராமேன். மீன் செஞ்சிருக்காங்க. இந்த பிட்டல் கார்டுல பாத்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ஒன்னு செஞ்சிருக்காங்க. நல்லா சூப்பரா செஞ்சிருக்காங்க. சோ இன்னும் நம்ம ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்தோம்னா இதெல்லாம் வந்து காஞ்சி போயிடும், சுத்தமா இருக்காது. அதனாலதான் நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கேன். அதே மாதிரி இது ஒண்ணு நீங்க பாக்கல, இங்க வாங்க. ஒரு மாட்டு வண்டியிலே பாத்தீங்கன்னா ஊரே செஞ்சிருக்காங்க மாட்டு வண்டிய. சொல்லிடு, நீயே சொல்லிடு. நான் சொல்லல, நீயே சொல்லிடு. ஸோ ஒரு மாட்டு வண்டியிலே பார்த்தீங்கன்னா அந்த பூ எல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. இது மாதிரி வந்து டிசைன்ஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொன்று டிஃப்ரெண்டாக செய்வாங்க. நாங்கள் ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து நான் வந்து கண்காட்சிக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ வேற இடத்துல வைப்பாங்க. இந்த வருஷம் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே காவலுக்கு இருக்கிற நம்ம போலீஸுக்கும் மற்ற இதை உருவாக்கி இந்த கண்காட்சியை வருஷம் கரெக்டாக உருவாக்கி கொடுக்குற நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இதனால எங்களுக்கு இந்த ஒரு 2-3 மணி நேரங்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நேரம். அதுக்காக தான் வரும். இதுதான் பேசிக்கிட்டு இருக்கு, அண்ணனை பேச விடுறோம். இந்த கண்காட்சிக்கு வரனால நாங்கள் ஒரு 2-3 மணி நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் மறந்துடுறோம். வீடியோ எடுக்க போகிறது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதனால எவ்வளோ பிரச்சனைகள் வருதுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். சோ வேண்டாம், நம்ம என்டர்டைன்மெண்ட் நம்ம விளாக்குள்ள போலாம். சோ மாங்காவை செஞ்சது ப்ரோ, அது மாட்டு வண்டில. சோ இப்போ மாங்காவை போய் பார்ப்போம். டேய் என்னடா மாங்காய் கைஸ், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வந்தா இதுவும் காஞ்சிடும். ஆனா கொஞ்சம் இன்னும் இப்போ வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. பழுத்து இருக்கு கைஸ், பழுத்து இருக்கு. எடுத்து சாப்பிடலாமா? இவன் ரொம்ப பேட் ஃப்ளோ கைஸ். இவனை விட்டா வந்து உடனே இப்பவே எடுத்து அறுத்து சாப்பிடுவான். இவனெல்லாம் நம்ப கூடாது. போலீஸ் சார், இவனுக்கு கொஞ்சம் காவல்ல இருக்கு, பார்த்துட்டே இருக்க போலீஸ் சார். சரி நம்ம நெக்ஸ்ட் போவோம். மாங்காய்லாம் நம்ம பார்த்து ரொம்ப போர் அடிக்குது. வேணா நீங்க யூடியூப்ல இல்ல நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி மாங்காய் என்னென்ன டிசைன்னு பாத்துக்கோங்க. ப்ரோ இவன் வீடியோ எடுக்க வரேன்னு சொல்லிட்டு கடைசியில என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். ஆச்சா ஓகே விடு போது. எங்க மைக்கு வேலைக்கு உழ வச்சிருவோம். டேய்
ஒரு மனுஷனை வா ப்ரோ வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டியா வீடியோ எடுக்கிறேன்னு கூப்பிட்டியா எங்கடா போன இவ்வளவு நேரம் அந்த பையன் உசுர கொடுத்து எனக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான்டா கேமராமேன் இல்ல பாஸ் ஊரே ஏமாத்துறான் அவன் தான் இன்னைக்கு எனக்கு கேமராமேன் அவன் தான் எனக்கு கடவுள் இன்னைக்கு ஃபேஸ காட்டுங்க அவர் தாங்க அந்த கேமராமேன் ஏடா அவன் இவ்வளவு நேரம் கேமரால வரக்கூடாதுன்னு இருந்தான் கேமரால வந்தா ஐஸ் கம்மியாயிடுமா ஆமா பெரிய இவன் ஏய் இதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம் வாங்க மெயின் முக்கியமான விஷயம் ஏய் எங்க போன அங்க பாத்துருந்தேன் மாங்க பாத்து ஏடா மாங்காடா பாக்கல நீ